வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். ஏன் இந்த பாட்டை நான் பாடினேன்னா, செக்கிழுத்த செம்பல் கப்பலோட்டிய தமிழன் என்று இந்த சுதந்திரத்திற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த வஉசி அவர்கள் பிறந்து 150வது ஆண்டு இந்த ஆண்டு. அதனால் அந்த மகானினுடைய 150வது ஆண்டை நினைவு கூறுவதற்காக இந்த பாட்டை நான் பாடினேன். இப்படிப்பட்ட வஉசியினுடைய அனைத்து செய்திகளையும், அவரை பற்றிய மறைக்கப்பட்ட வரலாறுகளையும் தொகுத்து புதிய நூல்களாக வெளியிடப்படும் என்று இந்த ஆண்டு வஉசியை பற்றிய 14 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் நம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர். அவரை பற்றிய மற்ற செய்திகள் அனைத்தும் நமக்கு கிடைக்கப்பெறும். அதனால் வரலாற்றில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட செய்தியை மட்டும் நமக்கு சொல்லி இதுதான் நமக்கு வரலாறு என்று கற்பித்த அந்த நிலையை மாற்றி அரிய நூல்கள், அரிய தொகுப்புகள், அரிய கட்டுரைகள், அரிய தலைவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் புதிதாக பதிப்பித்து எளிய விலையில் மக்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்யக்கூடிய பொறுப்பு நான் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு பாடநூல் கழகத்திற்கு அந்த பொறுப்பை தந்திருக்கிறார். ஏன் இந்த செய்தியை நான் சொல்கிறேன்னா, வஉசியை பற்றி இந்த ஆண்டு முழுவதும் எந்தெந்த இடத்துலலாம் நாம் அரசு விழாக்களை கொண்டாடுகிறோமோ அவரை பற்றிய சிந்தனைகளை சொல்லிக்கொண்டே இருப்போம் மக்களுக்கு. அப்படிங்கிறதுக்காகத்தான் அவரை பற்றிய செய்தியோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். உலகத் தமிழர்கள், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாரந்தோறும் மக்கள் தமிழை கேட்க வேண்டும், நல்ல சிந்தனைகளை கேட்க வேண்டும், நல்ல செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும், அதுவும் மகிழ்ச்சியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் பேசு தமிழ் பேசு என்ற ஒரு அழகான நிகழ்ச்சியை கலைஞர் தொலைக்காட்சி திட்டமிட்டு ரொம்ப அழகான தலைப்பை கொடுத்து நடத்தியிருக்கிறார். ஆர்கேஜி நெய் வழங்கும் பேசு தமிழ் பேசு. ஸ்பெஷல் பார்ட்னர் கோல்டு வின்னர். பவர்டு பை மருது பாண்டியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தஞ்சாவூர். இஃப்கோ விவசாயத்தில் ஒரு புதிய புரட்சி, நானோ யூரியா. மற்றும் இணைந்து வழங்குபவர்கள் ரிடேஸ் பிரான்சைஸ் வேர்ல்டு. இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் பேசு தமிழ் பேசு. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு ரொம்ப விறுவிறுப்பான ஒரு தலைப்பு. இதுவரைக்கும் பட்டிமன்ற வரலாற்றிலேயே இப்படி ஒரு தலைப்பு யாருமே போட்டு பேசியிருக்க மாட்டாங்க. என்ன தலைப்புனா, சமையல் மூலம் ஒரு பெண் கணவனின் மனதை தொட முடியும். சமையல் மூலமாக தான் ஒரு கணவனுடைய மனசை ஒரு மனைவி தொட முடியுமா? யார் இவங்க 3 பேரும்? இவங்க அதனால தான் கணவனுங்க நொந்து நூலாக இருக்கிறதே இந்த சமையலால் தான். நாங்கள் பாட்டுக்கு வெளியே 2 இட்லியை தின்ட்டு வந்திருப்போம். வீட்டில் பிரியாணி செய்கிறேன்ட்டு கொண்டு வந்த அந்த பிரியாணியை தின்னு விட்டு 4 நாளாக மூக்கில் டியூபு சரி குளுக்கோஸ் ஏற்றின வரலாறுலாம் எங்களுக்கு தெரியாதா? முதல்ல உடம்பவே தொட முடியல, அப்புறம் எங்கேயா மனசை தொடுறது அப்படின்னு பேசுகிறதுக்கு 3 பேர். சாப்பாடு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் இந்த சாப்பாட்டை மெயினாக வச்சுருக்கோம்னா, அதுக்குள்ளே ஒரு உளவியல் சமாச்சாரமே அடங்கியிருக்கு. அதனால தான் இன்றைக்கி சமையல் மூலம் ஒரு மனைவி கணவனின் மனதை தொட முடியுமா முடியாதா? இன்னைக்கு சாப்பாடு ஒழுங்காக கிடைக்காதனால தான் சமையலை பற்றி எம்புட்டு நிகழ்ச்சி 2 மணி நேரம் சோறாக்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு டிவியில் உட்காந்து. 9:30க்கு ஆரம்பித்து 11 மணி வரைக்கும் ஆக்கிக்கிட்டே இருக்காங்க. ஆக்கி மார்க்கை போடுறேன், அதில் மார்க்கு குறைவா வாங்கினா அந்த அம்மா தேம்பி தேம்பி அழுகுது. நான் செஞ்ச கொலக்கட்டை நல்லா இல்லையாம்ல. என்ன பெரிய தாலிபான் தீவிரவாதிகள்கிட்ட மாட்டின மாதிரி நான் கொலக்கட்டை நான் செஞ்சது நல்லா இல்லைன்ட்டு எனக்கு 6 மார்க்கு தான் போட்டிருக்காருன்ட்டு அழுகுது. இது ஒரு பெரிய பிரச்சனையா? காரணம் என்னன்னா, இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு.
சமையலை பற்றி நம்ம தொலைக்காட்சிகளில் அதில் இதெல்லாம் பார்த்து பார்த்து ரசிக்க வேண்டியிருக்கு. நம்ம கலைஞர் தொலைக்காட்சியிலே கட்டுறது சமையல் அப்படின்னு ஒரு பெரியவர் 1 கிலோ வெள்ளைப்பூடை போட்டு கோழி குழம்பு வைக்கிறாரு பெரிய அண்டால. நமக்கு பார்த்தா நாளைக்கே தின்றணும்டா அந்த கோழி குழம்ப அப்படிங்கிற மாதிரி கிண்டுறாரு அருமையாக. மாயா பஜாரில் திருச்சி லோகநாதன் பாடுவார். பாட்டை கேட்டு முடிச்சோன்னே நமக்கு அம்புட்டையும் திங்கணும் போல இருக்கும், அப்படி படிச்சிருப்பார் அந்த பாட்டை. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஜோரான பேனி லட்டு சுவையான ஜீனி புட்டு, ஜோரான பேனி லட்டு சுவையான ஜீனி புட்டு, ஏராளமான தட்டு இனி இஷ்டம் போலே வெட்டு. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். அப்படி சாப்பாட்டை பற்றி ஒரு தலைப்பு. அதனால் இதை முதலில் இந்த சாப்பாட்டை பற்றிய தலைப்பு என்பதால் இந்த பட்டிமன்றத்தை யாரை வைத்து தொடங்கலாம்னு யோசிச்சு, மனைவியால் கணவனின் மனதை சமையலால் தொட முடியுமா முடியாதா, முடியும் என்ற அணியை துவக்கி வைத்து மரியாதைக்குரிய அருமை சகோதரியார் சாத்தம்மை பிரியா உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். பாப்பா. சாப்பாடு அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் வேற எதுலையும் கிடைக்காது. அப்படிப்பட்ட சாப்பாட்டை இன்றைக்கு தலைப்பாக வைத்து பேசுகிற இந்த சூழலில் எல்லா ஊர்களிலும் கோயில்கள் இருக்கிறது, ஆனால் தமிழகத்தில் குடும்பங்களே கோயில்களாக இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்படி ஒவ்வொரு குடும்பமும் கோயிலாக இருப்பதற்கு அடிப்படை காரணம் யாரு அப்படின்னா ஒரு கணவன் மனைவி. அந்த கணவனினுடைய மனதை எதால் தொட முடியும் அப்படின்னா அது சமையலால் மட்டும்தான் தொட முடியும். கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை அழகா சொல்லுவார். காலை எழும்போது மலச்சிக்கல் இல்லாமலும் இரவு முடியும் போது மனச்சிக்கல் இல்லாமலும் பொழுது முடிந்தால் அதுதான் நல்ல வாழ்க்கைன்னு. அப்படி காலை எழும்போது மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கவும் மாலை முடிகிற போது மனச்சிக்கல் இல்லாமல் இருக்கவும் எது அடிப்படை என்றால் அது மனையாளின் சமையலில் தான் அடிப்படை இருக்கிறது. அந்த மனையாளினுடைய சமையல் தான் நீங்க இந்த உலகத்துல வேற என்னென்ன கொடுத்து பார்த்தாலும் ஒரு 3 நாளைக்கு ஒருத்தனை ரூமுக்குள்ள பட்டினி போட்டுட்டு 3ஆவது நாள் கொண்டு போய் அவனுக்கு வேற என்னத்தை கொடுத்தாலும் பணம் நகை எதை கொடுத்தாலும் அவன் கேட்க மாட்டான். சாப்பாட்டை கொடுக்கிற போதுதான் அவனுக்கு மறுபடியும் உயிர் வருகிறது என்றால் அந்த சமையல். பெண்களை சந்தோஷப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், புடவை வாங்கி கொடுக்கலாம், நகை வாங்கி கொடுக்கலாம், பூ வாங்கி கொடுக்கலாம். பெண்களினுடைய மனதை தொடுவதற்கு நீங்க இது எல்லாம் செய்யலாம். ஆனால் ஒரு ஆணின் மனதை ஒரு பெண்ணால் எதை வைத்து தொட முடியும் என்றால் அது சமையலை வைத்து மட்டும்தான் தொட முடியும். நடுவர்களே, நிறைய கவிஞர்கள் தாயை பத்தி ரொம்ப அழகா கவிதை சொல்லுவாங்க. ஆனா அப்படி தாயை உச்சமாக வைத்திருக்கிற ஆணுக்கு எப்ப அந்த தாயை தாண்டிய பாசம் மனைவி மீது வரும்னா, எங்க அம்மா வைக்கிற மாதிரி ரசம் வச்சிருக்க அப்படின்னு என்றைக்கு சொல்லுகிறாளோ அன்றைக்கு தான் அந்த தாய்க்கு நிகராக தாரம் பார்க்கப்படுகிறாள் என்றால் கணவனினுடைய மனதை நீங்க சமையல்ல முதல் படியாதுதாங்க. நீங்க தென்பாண்டி சீமை பக்கம்லாம் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழக்கமே இருக்கு. திருமணம் முடிஞ்ச கையோட சட்டரசம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரு. என்ன பண்ணுவாங்களாம், திருமணம் முடிஞ்ச கையோடு ஒரு வாழை இலைய மேடையில விரிச்சு அதுல நிறைய உணவுகளை பரிமாறிட்டு முதல்ல அந்த கணவனை சாப்பிட சொல்லுவாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த மனைவிய அதே இலையில சாப்பிட சொல்லுவாங்க. இப்போ அந்த கணவன் சாப்பிடுறதுதான் சாப்பிடணும்ன்றது அதுக்கு அர்த்தம் இல்லை. வாழ்க்கையினுடைய முதல் படியை தொடங்குகிற அந்த திருமணம் முடிஞ்ச உடனே என்ன அதனுடைய அடிப்படை தெரியுமா? இந்த கணவன் அந்த வாழை இலையில எதையெல்லாம் சாப்பிட்டுருக்கானோ அதையெல்லாம் நீ சமைச்சு கொடுத்தாதான் அந்த கணவனினுடைய மனதை தொட முடியுங்கிற அடிப்படையை சொல்லி கொடுத்தது நம்முடைய பண்பாடு. அப்போ நீங்க வாழ்க்கையினுடைய முதல் படியை தொடங்கணும்னாவே அங்க சமையல் தாங்க வருது. நீங்க திருவிக்காவை தெரியும் நம்ம எல்லாருக்கும், நிறைய தமிழுக்காக தொண்டாற்றியவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையில பதிவு செய்யறாருங்க. ஒரு முறை உறவினர் வீட்டுக்கு போறாரு. அங்க போய் நிறைய சாப்பாடுகள்லாம் பரிமாறி இருக்காங்க. சாப்பிடல மனுஷன்.
அப்ப அந்த வீட்ல இருக்கிறவங்க கேக்குறாங்க, "ஏன்யா சாப்பிட மாட்டேங்கிற? என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படின்னோனே, "இல்ல, ஒண்ணும் இல்ல." "இல்ல பரவால்ல சொல்லுங்க." அப்படின்னோனே திருவிக சொன்ன பதில், இந்த 3 பேர குறிச்சு வச்சுக்கோங்க. திருவிக சொன்ன பதில், "என் மனைவி என்னை விட்டு பிரிந்து பல வருடம் ஆகிறது. என் மனைவியினுடைய சமையலை சாப்பிட்டு பழகிப் போன எனக்கு, அவள் மறைந்த பின்னால் எந்த வீட்டு சாப்பாடும் எனக்கு சாப்பிட மனசே வரல. அவள் கொடுத்ததை மாதிரியான சாப்பாட்டு சுவை இன்னைக்கு வரைக்கும் என் கையில இல்லைன்னு திருவிக சொல்லியிருக்கார். கணவனின் மனதை எப்போது தொட முடியும் தெரியுமா? எல்லாருக்கும் அறுசுவை உணவை தன் வீட்டை போலவே தன் கணவனுடைய வீட்டையும் நினைத்து பரிமாறுகிற மனைவியால தான் கணவனுடைய மனதை தொட முடியுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எங்கம்மா நடக்குது அப்படி? கணவன் வீட்டில இருந்து வந்தாலே சுகம் இல்லாம போயிருதே உங்களுக்கு. ரசமும் துவையும் வச்சா கொடுத்தா கூட பரவாயில்லையே. உடம்புங்க காலையில இருந்துங்க, ஐயோ அப்பா, சிப்பு 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 சிப்புன்னு உடம்பு வலி. சாப்பிட செய்ய சொல்லி மனசு வருமாயா நமக்கு? அப்புறம் என்ன செய்யறது? அவங்க அண்ணனுக்கு 2 பரோட்டாவும் சால்னா வாங்கி கொடுங்க, அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். யாரு? எங்க அண்ணனுக்கு. ஒரு பெரிய சண்டை ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் வந்துருச்சுங்க. அந்த சண்டையை எது சமாதானம் செய்து வைக்கும் தெரியுமா? நீங்க போய் அன்பா பேசுனா, "என்ன பே திட்டினல்ல" அப்படின்னு அவ எரிஞ்சு விழுவா. ஆனா இந்த 2 பேருக்கும் இடையிலான ஊடலை எது சமன்படுத்தி வைக்கும் தெரியுமா? சாப்பிடாம படுத்தா ஏதாவது ஆயிரும், வந்து சாப்பிட்டு தொலைங்க அப்படின்னு கூப்பிடுறா பாருங்க. அந்த கோவத்தில் கூட சமையலின் மூலம்தான் சமாதானத்தை உங்களிடமிருந்து வரவழைக்க செய்கிறது என்றால், சமையலின் மூலம்தான் கணவரின் மனதை தொட முடியும் என்கிற ஆழமான கருத்தை வலியுறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன ஆக்குனாலும் அதை கொடுக்குற மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா? அதில் இருக்கு 1000 விஷயம். அருமையாக சொன்னாங்க. சாப்பாடுங்கிறது ஏதோ உண்ணுகின்ற பொருள் அல்ல, அது கூட பாசம் அன்பு எல்லாம் கலந்து போகுது அப்படின்னாங்க. அதுக்கு பதில் சொல்லணும். நெல்லை ஜெயந்தா என்ன நினச்சி சிரிக்கிறாருன்னு தெரில. இந்த மனுஷன் இப்படி சால்ரா போடுறாரு, இவரை வச்சுக்கிட்டு நம்ம 3 பேரும் எப்படி பேசுறது அப்படின்னு யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். வந்தவுடன் வைரமுத்துவினுடைய ஒரு கவிதையை சொன்னார். காலையில் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்க வேண்டும், இரவு படுக்கும்போது மனச்சிக்கல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று. எங்கள் கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு கவிதை எழுதினார். தன்னுடைய மனைவியை பற்றி ஒரு கவிதை எழுதினார். அதை நீங்க படிக்கணும். அதுல சமையலை பத்தி எழுதல. அக வாழ்க்கையில் நீ அமைதி காப்பதால் புற வாழ்க்கையில் நான் பொருது வெல்கிறேன் என்று தான் எழுதினார். அக வாழ்க்கையில் நீ அமைதி காப்பதால் புற வாழ்க்கையில் நான் பொருது வெல்கிறேன் என்று எழுதினார். சொன்னபோது அவங்களே சொன்னாங்க, எங்க அம்மா வைக்கிற ரசம் மாதிரி இருந்ததுன்னு. உண்மையிலே அன்பர்களே, நம்முடைய நாவிற்கு ஏற்ற ருசி எது என்பது அம்மாவே தீர்மானித்து விடுகிறாள். அம்மாவினுடைய சமையலே தீர்மானித்து விடுகிறது. அங்க மனைவிக்கு இடமே கிடையாது. அதுதான் உண்மை. நீங்க யாரை கேட்டாலும் சமையல் யாராவது அம்மாவுடைய சமையலைத்தான் சொல்வார்கள். காரணம், நம்முடைய ஒரு அந்த வயது வரைக்கும், இளமை வயதுக்கும் அதுதான் நம்முடைய நாக்கு பழக்கப்பட்டிருக்கிறது. ஆக என்னை பொறுத்தளவில் மனைவிக்கு சமையலில் இடமே கிடையாது. எந்த தலைவரும் பெரிதாக சொன்னதே கிடையாது. நீங்க சமைக்கிறதுக்கே லாயக்கு இல்லை, அப்புறம் எங்க போய் மனசை தொடுறது அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு லிஸ்ட் முடிஞ்சு, தாயினுடைய காலத்தோடைய சமையல் டேஸ்ட் முடிஞ்சிருச்சுங்கிறார். அது மாதிரி அம்மாவும் சமைப்பதால் மட்டுமல்ல நாம் அவளை சமையலை வைத்து கொண்டாடவில்லை. ஒரு கவிதை சொல்கிறேன். அம்மா, எல்லோரும் எனக்கு என் வயிற்றில் உணவிடுகிறார்கள், எல்லோரும் எனக்கு என் வயிற்றில் உணவிடுகிறார்கள், நீதான் எனக்கும் உன் வயிற்றில் உணவிட்டவள். அதுதான் அம்மா. அம்மா, கர்ப்பத்தில் நான் பட்டினி கிடக்க கூடாது என்பதற்காய் நீ உண்பாய், வறுமையில் நான் உண்ண வேண்டும் என்பதற்காய் நீ பட்டினி கிடப்பாய். இவைகளால் அம்மாவை கொண்டாடுகிறோம். ஆக வெறும் சமையல் மட்டுமல்ல, நடுவர் அவர்கள் அழகாக சொன்னார்கள், ஒரு சமையல் ருசியாக இருப்பது என்பது அந்த சமையல்ல இருக்கிற ருசி மட்டுமில்லைங்க, அந்த உணவில் இருக்கிற ருசி மட்டுமல்ல, அது பரிமாறப்படுகிற இடம். தயவு செய்து யாருமே ஹோட்டல்ல உள்ள போய் சமையல் கூடத்தை பார்த்து விடாதீர்கள் என்று கண்ணதாசன் ஒருமுறை சொன்னார். நீ ஹோட்டல்ல எதை வேணாலும் போய் பாருங்க, சமைக்கிற இடத்துல மட்டும் தயவு செய்து பார்த்துடாதீங்க. பரிமாறப்படுகிற இடம், பரிமாறப்படுகிற விதம், அந்த இதம் இருக்கிறதல்ல, அது மட்டும் இல்லைங்க, அதை ருசித்து சாப்பிடுகிற விதம் ஒன்று இருக்கு.
ரசிகமணி டிகேசி உங்களுக்கு தெரியும், குற்றால முனிவர் என்று அழைக்கப்பட்டவர். எதையுமே ரசித்து படித்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, வாழ்க்கையே ரசனை என்று சொன்னவர். எழுத்தாளர் கல்கி அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. வாழை இலை போட்டு சாப்பாடு, பாயாசம் ஊற்றிருக்காங்க. எல்லாருக்கும் ஊற்றிட்டு வரும் பொழுது கல்கி சொன்னாராம், இல்லை எனக்கு இலையில வேண்டாம், டம்ளரில் கொடுத்துருங்கன்னாராம். உடனே ரசிகமணி அப்படி பார்த்தாராம். அவர் சொன்னாராம், எனக்கு டம்ளரில் ஊற்றி கொண்டு வாங்க, கூடவே ஒரு புனலை கொண்டு வாங்கன்னாராம். கல்கி இப்படி பார்த்தாராம், இல்லை கையில் படக்கூடாது, நாக்கில் பட்டா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் நாக்கிலையும் எதுக்கு படணும், நேராக தொண்டையிலே பட்டலாமேன்னு நினைக்கிறேன். ரசித்து சாப்பிடுங்க. பாயாசத்தெல்லாம் கையால் எடுத்து வாயில் சாப்பிடுவதான் சரிங்க, ரசித்து சாப்பிட வேண்டும் என்று ரசிகமணி சொன்னாராம். ஆக ஒரு சமையலால் நீங்கள் ஒரு மனதை சாப்பிட்றவனை பொறுத்து இருக்கு. ஒரு கல்லூரி மகனாக இருந்து குடு, சீக்கிரம் போகணும், ஆஃபீஸ் போகணும், என்ன வச்சிருக்கிற, என்னத்தை தூக்கி வாயில் போட்டு போனாலும் நீங்கள் கடைசி வரைக்கும் அவனை தொட முடியாது. ஆக ஒரு மனைவி தன்னுடைய கணவனின் மனதை தொட வேண்டும் என்றால் சமையலால் ஒரு காலம் முடியாது, அல்லது சமையலால் மட்டுமே ஒரு காலம் முடியாது. தன்னுடைய கணவனை புகழ் சேர்ப்பவனாக மாற்ற வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவள் சமைக்க வேண்டும். சமையலால் மட்டுமல்ல, அந்த சானாவை எடுத்து விட்டு பாருங்கள், அதுவும் தேவைப்படுது. வாழ்க்கை என்றால் எல்லாம் தேவை. ஒரு கணவனுடைய மனதை நீங்கள் தொட வேண்டும் என்றால் வெறும் சமையலால் மட்டும் தொட முடியாது. ஆக எப்பொழுதுமே மனைவியினுடைய சமையலை புகழ்கிறவர்கள் ஒரு மயக்கத்தில் தான் புகழ்வார்கள், மாற்றமே கிடையாது. நீங்க எவ்வளவு போய் சொல்வீங்க, நாங்க 2 போய் போச்சுக்கிருவாளே, நாளைக்கும் அவ கையில் தானே சாப்பிட்ணும், அடிச்சு விடுமாப்பில் ஏதாவது ஒரு உருட்டை அப்படின்ட்டு பாராட்டி விட்டுறாங்க. ஆக வெறும் சமையலால் மட்டும் ஒரு கணவனுடைய மனதை ஒரு மனைவியால் தொடவே முடியாது என்கின்ற வாதத்தை சொல்லி, நிச்சயம் இது பட்டிமன்றத்திற்காகத்தான் என்கின்ற கருத்து என் வீட்டில் பார்த்து கொண்டிருக்கு தெரியும் என்பதால் பரவாயில்லை, 82 வயதான என் அம்பாவை நம்பி இந்த பட்டிமன்றத்திலிருந்து வெளிவருகிறேன். நன்றி. நெல்லை ஜெயந்தா மிகப்பெரிய தைரியசாலி ஆக்கேன் அப்படின்னு நினச்சி அப்படியே மெய் மறந்து உட்காந்துருந்தேன். கடைசி லைனில் ஜகா வாங்கிட்டார் பாருங்க. என்ன பண்ணுறது, வாழணும்ல. அதனால தான் தாய் தான் நம்மளுடைய டேஸ்ட்டை தீர்மானிக்கிறான்னு ஒரு விவாதத்தை கொண்டு போயிட்டார். நமக்கு முதல்ல சுவை என்றால் என்ன என்பதை கற்றுத்தருவதே தாய் தான். அதனால தான் சொன்னான், தந்தையோடு கல்வி போகும், தாயோடு அறுசுவை உணவு போகும் அப்படின்ட்டான். அந்த அறுசுவை உணவு தாய் போயிட்டா இது இல்லை, அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறது எக்ஸ்ட்ரா போனஸ் தான். அருமையான அந்த சமையலுங்கிற வார்த்தையை பிரித்து சொன்னார். சமையலுங்கிற வார்த்தையில் இருக்க சாவை எடுத்துட்டிங்கன்னா மையல் இருக்கு. மையல்னா அன்புன்னு அர்த்தம். அப்போ சமையலுக்குள்ளேயே அன்பு கலந்திருந்தால்தான் அது உண்மையான சமையல். அது இல்லாட்டி அந்த சமையலுக்கு பேர் உண்மையான சமையல் அல்ல. அழகாக பேசினார். அதுக்கு பதில் சொல்லணும், முனைவர் டாக்டர் பட்டம் பெற்ற பேராசிரியர் மஞ்சுளா அவங்க நம்ம ஜெயந்தாவுக்கு பதில் சொல்ல வருகிறார். வாங்க. ரொம்ப அழகான ஒரு தலைப்பு. சமையலின் வழியாக கணவனுடைய மனதை தொட முடியும். நம்ம மனுஷனுக்கு எதை கொடுத்தாலும் திருப்தியே ஏற்படாது நடுவர் அவர்களே. எவ்வளவு கொடுத்தாலும் போதுன்ற வார்த்தையே வராது. ஆனா எல்லாருக்குமே திருப்தி கொடுக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த உலகத்துல உண்டுன்னு சொன்னா அது உணவு மட்டும்தான். அப்போ உணவு அப்படின்றது வெறும் உணவா? அதுல வெறும் சோறு மட்டும்தான் இருக்கா? இல்லையே நடுவர் அவர்களே. அந்த உணவு பரிமாற்றம் என்பது பாசத்தின் பரிமாற்றம். நடுவர் அவர்கள் சொன்னார்கள், அம்மாவோட அறுசுவை உணவும் போயிடும், தந்தையோடு கல்வி போம்னு. ஆனா கடைசி வரிய மட்டும் எங்களுடைய அணிக்காக நடுவர் சொல்லாம விட்டுட்டார். பொன் தாலியோடு எவையும் போம். தாலி கட்டிக்கிட்டு ஒரு பெண் வீட்டுக்கு வந்திருக்காளே மனைவியா, அவ மட்டும் இறந்துட்டான்னு சொன்னா உணவும் போச்சு, அறிவும் போச்சு, செல்வமும் போச்சு, உன்னுடைய தோள் வலிமையும் போச்சு அப்படின்னு சொல்லுகின்றார்கள் நடுவர் அவர்களே. அதனால உணவின் வழியாக மட்டும்தான் கணவனுடைய மனத்தை தொட முடியும்னு நாங்க பேச வரல. ஆனால் உணவு என்கின்ற அதன் மூலமாகத்தான் முதன்மையாக முதலில் கணவனுடைய மனத்தை தொட முடியும் என்பதுதான் எங்களுடைய வாதம் நடுவர் அவர்களே. தாயினுடைய சமையல் தான் ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு உணவு அப்படின்றத நான் என்னைக்குமே மறுக்கவே மாட்டேன். உளவியல் ரீதியாகவும் அதுதான் உண்மை.
ஆனா அதை தாண்டி மனைவியினுடைய சமையலை வந்து ஒரு கணவன் நேசிக்கிறான், ஒரு கணவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு உயர்ந்த இடம். அதை ஏன் யோசிச்சே பார்க்க மாட்டேன்றீங்க? அப்போ அம்மாவை விட ஏன் இது வந்து அதிகமா தெரியுது அப்படின்றத வெளியில சொன்னா ஒரே ஒரு சிக்கல் தான். எங்க நம்மள சொம்புன்னு சொல்லிடுவாங்களோ? என்ன, யாரும் வெக்கமே படாதீங்க, யாருமே கூச்சப்படாதீங்க. நடுவருக்கு தெரியாத விஷயமா? ஏமா மனைவிக்கு சொம்பு அப்படின்ட்டு என்னைய ஏமா இழுக்கிறீங்க? வீட்ல மனைவி நல்லா சமைப்பாங்க இல்லையான்ற அந்த விஷயத்தை தான் சொல்ல வரேன் நடுவர் அவர்களே. ஆமாம்மா, நல்லா சமைப்பாங்க. ஆமா, ஜெயந்தாவே தப்பிக்கும் போது அப்புறம் நான் தப்பிக்க வேணாமா? இப்போ வீட்ல ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வயசானவங்க ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொன்னா உப்பு குறைச்சி போடுவோம். உங்களுக்கே ஜலதோஷம் பிடிச்சிடுச்சு, ஒரு நண்டு குழம்பு, அந்த நண்டு குழம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே அதுல இருந்து ஒரு வாசம் வீசும் பாருங்களேன். அடாடா அடாடா அடாடா. ஒரு மிளகு ரசம், ஒரு வயிற்றுல வந்து புண்ணு ஏற்பட்டுடுச்சா உடனே தேங்காய் பால் உணவை கொடுப்போம். நீங்கெல்லாம் பொழைச்சு கிடக்குறீங்க அப்படின்னு சொன்னாலே அதற்கு எங்களுடைய கைப்பக்குவம் தான் காரணம் நடுவர் அவர்கள். முதல்ல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா வீட்டில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சமையல் கத்துக்கோ. ஏன் ஆடி பாட கத்துக்கோன்னு சொல்லி கொடுக்கறது இல்ல, நல்ல ட்ரெஸ் பண்ணிக்க கத்துக்கோன்னு சொல்லி கொடுக்கறது இல்ல, மீன் எப்படி கழுவுறதுன்னு கத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னாலே சமையலின் வழியாகத்தான் முதலில் கணவனுடைய உள்ளத்தை தொட முடியும் அப்படின்ற வாதத்தை இந்த மன்றத்திலே நான் ஆணித்தரமாக பதிவு செய்து கொண்டு ஒரே ஒரு கேள்வியோடு நிறைவு செய்கின்றேன். இப்போ எதிரணியில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வீட்டில் சமைச்சு வச்சுட்டு வந்தாங்களா? வாய்ப்பே கிடையாது. ஆனால் பெண்களாகிய நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரோம், இல்லை ஒரு வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் விடியற் காலையிலேயே எழுந்து சமைத்து வைத்துவிட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை நாங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற நல்ல விஷயத்தை சொல்லி இப்படி ஒரு நல்ல வாய்ப்புக்கு நான் மீண்டும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அதாவது ஒரு முழு சாப்பாட்டை உட்காந்து ரசித்து ஒரு மனுஷன் எப்படி சாப்பிடுவானோ அது மாதிரி இந்த டாப்பிக்கை இவ்வளவு அனுபவித்து பேசினது அநேகமாக பேராசிரியர் மஞ்சுளாவாக தான் இருக்கும். அணுவா அப்படியே பிரித்து பேசினாங்க. அற்புதமான பேச்சு. அதுக்கு பதில் சொல்லணும், டாக்டர் ராஜமூர்த்தி என்ன பேச போகிறாருன்னு தெரில. காரணம், என்ன பேசினாலும் வீட்டில் இன்னைக்கு நைட்டு என்ன சாப்பாடு ஆக போகுதோ அதனால் அந்த பயத்தில் தான் வாராருன்னு நினைக்கிறேன். பேசுங்க டாக்டர். நடுவர் அவர்களே, எதிரணியைச் சேர்ந்த பேராசிரியர்கள் ஒரு கேள்வி வேற கேட்டு போனாங்க. நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போது சமைச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கோம், நீங்கள் அதை மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வந்திருக்கீங்களாங்கண்ணா? அம்மா நான் சொல்கிறேன், நீங்கள் காலையில் சமைச்சிருப்பீங்க 6 மணிக்கு. ஏன்னா அவங்க வேலை செய்கிறாங்க, கல்லூரியில் பணியாற்றுறாங்க. காலையில் 6 மணிக்கு சமைச்சதை காலையிலையும் சாப்பிட்றாரு வீட்டுக்காரு, மத்தியானமும் நிச்சயம் அதை தான் சாப்பிடுவார், ராத்திரியும் அதை தான் சாப்பிடுவார். ஏன்னா திரும்பி போயிட்டு அவங்க டயர்டாக இருப்பாங்க, நைட்டு சமைக்கிறதுக்கு வழியே இல்லை, இல்லாட்டினா டேக்அவேலேருந்து ஏதாவது வந்தால் தான் உண்டு. நீங்கள் சமைச்சு ஒரு வேளை சமைக்கிறத 3 வேளை சாப்பிட்றவர் உங்கள் வீட்டுக்காரர் தான் உண்மையிலேயே தெய்வம். அவங்களதான் கோயில் கட்டி கும்பிடணுங்க. அவங்க பேசும்போது மஞ்சளாக்கு இது தேவையில்லாத வேலை. நீங்கள் சமைச்சு வச்சுட்டா வந்தீங்க, நாங்கள் 6 மணிக்கெலாம் சமைச்சு வச்சுட்டு வந்தோம்ல, அந்த வள்ளல் தான் எங்களுக்கு தெரியுமே. 3 நேரம் அதைத்தானே கொட்டிக்கிறேன், இது ஒன்று பத்தாதா அப்படின்னு. சோத்தையும் தாண்டி ஏதோ ஒரு உணர்ச்சி, ஒரு காதல், ஒரு நளினம். பெண்ணுக்கு ஒரு ஆண் என்னத்தை எதிர்பார்க்குறான்னா, இந்த கைவண்ண சமையல் கைவண்ணத்தை விடுங்க, அவளுடைய நளினம், அவளுடைய வெக்கம், அவள் படக்கூடிய நாணம், அவளுடைய ஒரு இன்மையான சொல் பாருங்க. பருகிய நோக்கனும் பாசத்தால் பிணித்து பாரு, வரிசிலை அண்ணனும் வாட்கண் நங்கையும் ஒருவரை ஒருவர் மாறி புக்கு இதயம் எழுதினார் அப்படின்னு கம்பர் எழுதுறாரு. அப்ப என்ன, கல்யாணம் ஆகி சீதையெல்லாம் சமைச்சு போட்டு ராமனை கவர்ந்தாளா? எப்படி? இவளுடைய இதயம் அவனுடைய இதயமாக மாறிடுச்சான், அவனுடைய இதயம் இவனுடைய இதயமாக மாறிடுச்சான். சமைக்கவே இல்லைங்க, அவ பார்க்குறாங்க. ஜஸ்ட் ஒரு லோக்கு, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், ஒன்றுமே கிடையாது. இன்னும் சமைச்சு போட்டாளா? இல்லையே. பார்க்கிற ஒரு பார்வையில் அந்த கண்ணழகு,
அவள் படக்கூடிய அந்த அச்சம், அவளுடைய அசைவுகள், உடல் அசைவுகள், அதுதான் ஒரு ஆணை கவருமே தவிர உங்களுடைய சாப்பாடு கவராது. டாக்டர் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க டாக்டர். வெறும் சமையலால் மட்டுமே எங்களுடைய இதயத்தை தொடுனா சத்தியமா என்ன ராஜமூர்த்தி இவரு வேணா பின்வாங்கலாம். இவரு அது என்ன சூனாப்பாடா நான் இருக்கேன்டா அப்படி மாதிரி பேசிவிட்டு கடைசியில வடிவேல் கணக்கா சரண்டர் ஆகி உட்காந்து எதுக்கு உட்கார்ந்தாரு எனக்கே தெரியும். நம்ம வந்து உண்மையை பேசணும், உண்மையை பேசதான் வந்திருக்கோம். ஏங்க எனக்கு வந்து பிடிச்ச ஐட்டம் கொத்து பரோட்டா என் முன்னாடியில போட முடியுமா? குத்துறான் 2 டம்ளரை வச்சு குத்துறான். என் பொண்டாட்டி எனக்கு கொத்து பரோட்டா பிடிக்குன்னு பொண்டாட்டி கேட்டாயோ அது எப்படியா கத்துறது வேர்த்து விலை வளர்த்துரு. எனக்கு அவனுக்கே அப்படி வேர்க்குது ஆம்பளையே வேர்த்து விலை. எனக்கு சோலாபூரி பிடிக்கும் வீட்டில் செய்ய முடியுமா? ரசகுல்லா பிடிக்கும் செய்ய முடியுமா? எனக்கு திருநெல்வேலி அல்வானா ரொம்ப பிடிக்கும் உட்காந்து கிண்டிடி என் பொண்டாட்டி அப்படின்னா கிண்ட முடியுமா? வாங்கிட்டு வந்து தாங்க சாப்பிடணும். செஃப் எல்லாம் போய் பாருங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல பெரிய பெரிய வேலையில செஃப்ல இருக்கிறான் யாரு? எல்லாம் ஆண்கள். எந்த பெண்ணும் எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் செஃப்பா நான் பார்த்தது இல்லை. அவங்களாம் ரிசப்ஷன்ல மட்டும் வரவங்க ஐயா பேசுற இங்கிலீஷ் மாதிரி நுனினாங்க. எஸ் சார் when you are going leaving where are you coming அப்படி சும்மா அப்படி லைட் இங்கிலீஷ்ல பேசிவிட்டு அப்படியே நலுக்க அப்படியே நல்லா ரோஸ் பவுடர்லாம் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு அதோட போயிடுவாங்க. அங்க வந்து சமைக்கிறவன் ஆம்பளையா தான் இருப்பான். அவனாலதான் ஹோட்டலே ஓடிக்கிட்டு இருக்கும். ரிசப்ஷன்ல நின்று ரைட் யுவர் அட்ரஸ். அதோட உள்ள தோசை ஊத்திக்கிட்டு இருக்கவன் எங்க ஆம்பளை தான். அவ்வளவுதான். பெரிய பெரிய ஹோட்டல்ல இறுதியா ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். ஏன்னா இப்ப இலக்கிய சார்ந்து நம்ம பேசணும். தமிழ் பேசு. கண்ணகி கோவலனுடைய வாழ்க்கையில கோவலன் கண்ணகியை விட்டு பிரிஞ்சு போனானே ஏன்? கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாத்தீங்களா? என்ன அவளுக்கு சமைக்க தெரியாதுன்னா போனான். போதிலார் திருவனால் புகழுடை வடி வேண்டும் தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம் என்றும் மாதரார் தொழுது ஏத்து வயங்கிய பெருகுணத்து காதலால் பெயரும் என்னும் கண்ணகி என்பால் மன்னோன்னு சொல்லிட்டு அவருடைய கருப்பு திறத்தை இளங்கோடி அப்படி புகழார். கல்யாணம் ஆன புதுசுல அவனை உட்கார வச்சு அவனுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்குன்னு சொல்லிட்டு பரிமாறினவ தான் கண்ணகி. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு நாட்டிய அரங்கேற்றத்தில் போய் அப்படி இப்படிதான் உட்காந்து டான்ஸ் நடக்குது. அப்படி உட்காந்து கோவலன் பார்க்கறான். அந்த நாட்டியத்தில் அவரோட ஆடல், அந்த பாடல், அந்த அழகு, இந்த மூணுத்திலையும் மயங்கி அப்படியே ட்ராக் மாதிரி போயிட்டானே. நீ இப்படி சமைச்சு போட்டேன், நான் அப்படி வேற செஞ்சேன், நான் இந்த மசாலாவை கலந்தேன் அந்த மசாலாவை கலந்தேன், ஒண்ணுமே வேலைக்கு ஆகலையே ஐயா. டாக்டர் 2வது தடவை எங்கேயோ போறாரு. சாப்பாடு என்பது வாழ்க்கையிலே ஒரு அங்கம் தான். சாப்பாடு என்பது தேவைதான். ஆனா சாப்பாடே வாழ்க்கையாக ஆகிட முடியாது. நான் சொல்றது அதுதான். நம்ம வந்து பசிக்கு தான் சாப்பிடுவது தவிர ருசிக்கு சாப்பிடுவதில்லை. ஆகவே மனைவியினுடைய சமையலை மட்டும் பார்த்து நாங்கள் அவரோட அன்பு கொள்ள முடியாது. அவள் வந்து என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய தாய் தந்தரை எப்படி பேணுகிறாள், எப்படி பார்க்கிறாள், எப்படி அன்பு பாராட்டுகிறாள், என்னுடைய விருந்தினர்களை எப்படி உபசரிக்கிறாள், என்னுடைய நண்பர்கள் வருகின்ற போது அவர்களிடம் எப்படி பழகுகிறாள். ஒரு இன்சொல்லநாதல், பணிவுடைய இன்சொல்லநாதல் 2 தான் ஒருத்தனுக்கு அழகுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அப்ப பணிவாக இருக்கக்கூடிய பெண், இன்சொல்லலாக பேசக்கூடிய பெண், அப்படிப்பட்ட பெண்ணால் தான் என்னை மட்டுமல்ல எல்லா ஆண்களையும் சரி இந்த உலகத்தையே கவர முடியும் என்று சொல்லி நல்ல ஒரு தீர்ப்பை நம்முடைய நடுவர் அவர்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்து ஆடிட்டார். சமையலை பத்தி டாபிக் வச்சாலும் வச்சான், பின்னி பெடல் எடுத்துட்டார். சும்மா புளிச்சோறு, இட்லி, சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி, இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு நான் கேட்கல. எங்கள் டாக்டரு அப்படி டாப்பிக்கை மாற்றி விட்டார். அதுக்கு பதில் சொல்லணும் என்னுடைய அருமை சகோதரி இந்திரா ஜெயச்சந்திரன் தான் இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு பொருத்தமானவங்க. கேட்குறேன், ஒரு கணவன் முன்னாடி போய் மனைவி நின்றுட்டு இங்கே எதிரணியிலேருந்து வந்து 2 சகோதரர்கள் சொன்னதை வச்சே பார்ப்போம். கொஞ்சம் நளினம், கொஞ்சி பேசிட்டு சடைய முன்னாடி அப்படி தூக்கி போட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே நின்னா போதுமான்றேன் நான். சோறு வேண்டாம், திங்க வேண்டாம், வயிறு நிறைய வேண்டாம். இந்த ஒருச்சான் வயிறு இல்லாட்டா உலகத்துல ஏது கலாட்டான்னா எவ்வளவு நேரம் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க? மாதவி மாதிரி தகடன்னு ஆடி விட்டா போதுமா? எவ்வளவு நேரம் ஆட்டத்தை பார்ப்பீங்க நான் கேட்குறேன். அப்படி அந்த பிள்ளை நல்லா சமைச்சு போட்டதை சாப்பிட்டுட்டு ஒழுங்கா இருக்காம மாதவி பின்னாடி போனதுனால தான் மதுரையில களை வாங்கவே இல்லை, தலையை துண்டிச்சு தூக்கிட்டாங்க கோவலனுக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மனுஷனுக்கு கொஞ்சமாவது ஒரு சூடு சொரணை இருக்குன்னா எதை சொல்றதுங்க? நீங்க சொல்ல எல்லாத்தையும் விட்டுருங்க. சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றியான்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? அது வெறும் உணவு இல்லை நண்பர்களே, அது உணர்வு. அது மனைவி தரும்போது ஒரு கரண்டி பாசம், ஒரு கரண்டி அன்பு, சிறு கரண்டியில் கண்டிப்பும் சேர்த்து கொடுப்பாள். பிடிச்ச உணவா இருந்தா திங்க எவ்வளவு நாளும் சாப்பிடட்டும்னு சாப்பிட விட மாட்டா.
பிடிக்காத பாகக்காயா இருந்தாலும் சாப்பிடாம விட மாட்டான். நீங்க சாப்பாடுங்கிறது அறுசுவை விருந்து, இலை நிறைய போட்டு வைக்கிற அறுசுவை விருந்து மட்டும் இல்லை நண்பர்களே. என்ன கையில் கிடைக்கிறதோ அதை ருசியாக மாற்ற கூடியவள் தான் கெட்டிக்கார மனைவி. ரொம்ப பெரிய ஒரு உப்பு புளி தாங்க இருக்குதுன்னா அதுல ஒரு துவையல் அரைச்சு வச்சிருவா, கஞ்சி வச்சு வச்சுருவா பாத்தீங்களா, அவ கெட்டிக்காரி. உங்க அம்மா தான் நல்லா செய்வாங்கன்னா, உங்க அம்மாவுக்கு வயசு 50 வருஷமா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. கை பக்குவம் நல்லா தான் இருக்கும், ரொம்ப நாள் செஞ்சுக்கிட்டு தான் நல்லா தானே இருக்கும். நான் கேட்குறேன், நீங்க கடைசி வரைக்கும் உங்க அம்மாட்டே சாப்பிடுங்களேன், இல்லை உங்க அக்கா வீட்டுக்கு போங்களேன். உங்க அக்கா எங்க கட்டி கொடுத்துக்கோ அங்க போங்க. எத்தனை நாளைக்கு சாப்பிடுவீங்க? எத்தனை நாளைக்கு சாப்பிட்றீங்க நான் பாக்குறேன். இல்ல உங்க தங்கச்சி எங்க கட்டி கொடுத்துருக்கோ அங்க போங்களேன். உணவு என்றவுடன் மனதுக்குள்ளே ஒரு நிறைவும் ஒரு உணர்வும் வந்து கொண்டேதானே இருக்கிறது. 1000 பேருக்கு ஆம்பளைங்க சமைச்சிடறோம், 1000 பேருக்கு ஆம்பளைங்க சமைச்சிடறோம். நீங்க சொல்றீங்கல்ல, அவர் மருத்துவர் சொல்ற மாதிரி கொத்து பரோட்டா போடுற ஆளா இருந்தாலும் சரி, நங்கு நங்கு நங்குன்னு தோல் வலிக்க 100 பேருக்கு கொத்து பரோட்டா போடுறவரு ஒரு வாய் எங்க போய் சாப்பிடுவார் தெரியுமா? மனைவி கையால கொஞ்சோண்டு தயிர் ஊத்தி தாதாயின்னு வாங்குவார். இந்த வாரம் போட்டையில புது ஊறுகாய், அந்த நார்த்தங்காய் ஊறுகாயில ஒரு துண்டு குடு அப்படின்னு சொல்லி சாப்பிடுவார் பாத்தீங்களா? அதுதாங்க நிதர்சனமான உண்மை. பொண்ணு பார்க்க போறோம், பொண்ணு பிடிச்சிருக்கு, நாங்க பூ வைக்கிறோம், நிச்சயம் பண்ணிக்கிறோம்னு சொன்னாதாங்க கை நினைப்போம். அந்த வீட்டுல சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த குடும்பத்தை, அந்த பெண்ணை எங்கள் வீட்டுக்கு ஏற்றுக்கொண்டோம்னு நாங்க ஒரு அத்தாட்சி கொடுக்குறோம். கை நினைக்காம போயிட்டு சொல்றோம்னு அர்த்தம். அந்த வீட்டிலே சம்பந்தம் பண்ணவா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அங்கிருந்து வந்து எத்தனை திருக்குறள் சொன்னீங்க. ஒரு பெண் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்கும், என்ன செஞ்சா பிடிக்காது, விருந்தை உபசரிக்க வேண்டும் இல்லையா? நான் கேட்குறேன் டாக்டர், நீங்களே எல்லாத்தையும் உபசரணை பண்ணுங்களேன், விருந்து யார் வந்தாலும் நீங்களே உபசரியுங்களே, அது நல்லா இருக்குமா? உங்களுக்கும் நல்லா காஃபி போட தெரியும், அவங்களுக்கும் காஃபி போட தெரியும். யார் எந்திரிச்சு போய் காஃபி போட்டு வந்து எங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். என்னைய விட எங்க வீட்டுக்காரரு சூப்பரா காஃபி போடுவார். நீங்க அடுத்த தடவை சிறுவிழுத்தூர் வந்தா வாங்க வாங்க, நான் உட்கார்ந்துருக்கேன், கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கேன். காஃபி ருசியான காஃபி தானே வேணும். ஒரு 10 பேர் உட்கார்ந்துருக்குமோ 10 பேருக்கு காஃபியை போட்டு வந்து அவர் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்குமா, நான் எடுத்து வந்து கொடுத்தா நல்லா இருக்குமான்னு யோசிச்சுக்கோங்க. விருந்து உபசரணை என்பது ஆணை காட்டிலும் ஒரு பெண் செய்தால்தாங்க நல்லா இருக்கும். கண்ணதாசன் சொல்லுவார், செவிகள் பழுதான போதும் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராசாத்தி பொன்னம்மா, கத்தரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே ஆசை வரும் சொன்னாரே. அந்த அந்த காரைக்குடி சமையலை நீங்கள் மறந்து விட முடியுமா? ஆச்சி பணியாரம், வெள்ளை பணியாரம்னா ஓடுவோமே, அந்த அதுல ஒரு வாய் சாப்பிட மாட்டோமான்னு. நீங்க காரைக்குடி பக்கத்துல இருக்க அந்த ஆளுகளுக்கு நீங்க பணியாரம் சுட்டு பாருங்க, கவுனி அரிசியில கொஞ்சோண்டு ஸ்வீட் வச்சு பாருங்க, எப்படி சாப்பிட்டாலும் எங்க வீட்டு ஆச்சி வச்ச மாதிரி இல்லைம்பாங்க. ஆச்சின்னா அவருடைய மனைவியை குறிப்பிடுவார். எங்க வீட்டு ஆச்சி வச்ச மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? ஒரு கவளம் உணவு, ஒரு மடக்கு காஃபி விழுங்கும் போது கூட அந்த நினைவில் வாழ ஒரு பெண்ணால் முடியும் என்று சொன்னால் இந்த சமையல் வழிதான் அங்கே போக முடியும். உணவுப் பொருள் பக்குவப்பட்டால் அதற்கு சமையல் என்று பெயர். 24 மணி நேரமும் மையலையே நினைத்து கொண்டிருக்கும் ஆண்களே, சமையல் என்பது பக்குவப்பட்ட ஒன்று. உணர்வு பக்குவப்பட்டால் அதற்கு பெயர் சமயம் என்று சொன்னால், எந்த இடத்திலே பெண் பக்குவப்படுத்த ஆரம்பிக்கிறாளோ, தான் பக்குவப்பட ஆரம்பிக்கிறாளோ, அந்த இடத்தினுடைய அகரமாக இருப்பது சமையல். 3000 ஆண்டுகளாக கண்ணுக்கு தெரியாத ஒரு கயிறு பெண்ணினுடைய கால்களில் இருந்து அந்த சமையலறையிலே அக்னி மூலையிலே கட்டி போட்டே இருக்கிறது. அந்த கதகதப்பிலேதான் உயிர் வாழ்கிறோம் என்பதை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னதான் சமைச்சாலும் ஒரு பெண் கொண்டு வந்து பரிமாறினா தான் அதுக்கு அழகு அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. பசி வந்துட்டா 10ம் பறந்து போயிருமே. கொலை பட்னியாக கிடக்கிறவன்ட்டு நீங்கள் என்ன தத்துவம் ஜோக் அடிச்சு பாருங்க. மரண ஜோக் அடித்தாலும் இந்த இப்படியே பார்ப்பேன். சோத்தா போடுற ஜோக் அடிக்கிற நேரம் அது வெட்டி பிடிவேன் ராஸ்கால், என்ன உருட்டிக்கிட்டு இருக்க நேரத்தில் அப்படிமா. நிறைவாக கோவை தனபால், சமையலால் பெண்கள் கணவனின் மனதை தொடவே முடியாது அப்படின்ட்டு நிறைவாக பேச வருகிறேன். லட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா? குழா புட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா? இல்லை முறுக்கு கட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா? இல்லை இல்லை, கணவனிடம் மனைவி விட்டு கொடுத்தால் மட்டும்தான் மகிழ்ச்சி வரும். நடுவர்களே, நினைவு சேர்ந்த மருத்துவர் அழகாக சொன்னார். அவர் தொலைக்காட்சியிலே மருத்துவ நிகழ்ச்சி பார்ப்பார் என்று நினைக்கிறேன். ஆயக்கலை 64ல் ஒரு கலை மட்டும்தான் சமையல் கலை, மீதி கலைகள் இருந்தால்தான் மனதை தொட முடியும் என்று மருத்துவர் அழகாக சொல்லி முடித்தார். முதல்ல பேசின சாத்தமை பிரியா அழகா சொன்னாங்க, ஒரு கணவனும் மனைவியும் வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்னால்
முதலிலே கணவனுக்கு மனைவி பரிமாற வேண்டும். இதாங்க சாஸ்திரம். அது எதுக்கு தெரியுமா? சாத்தமை சொன்ன மாதிரி உண்மை அதுதான். கணவனுக்கு பரிமாறுகின்ற பொழுது கணவனுக்கு எதெல்லாம் பிடிக்கும் என்று கவனித்து அதிலிருந்து குடும்பத்தை தொடங்குவதற்காக படைக்கப்படுவதுதான் அந்த சமையல் முதல்ல போடுறதுதான். அதையும் நம்பித்தாம நான் சாப்பிட்டேன். ஒன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. நான் எதெல்லாம் சாப்பிட்டனோ 25 வருஷமாச்சு, இது வரைக்கும் அதை சமைக்கவே இல்லை எங்க வீட்டுக்காரி. இப்ப எதை நோட் பண்ணியிருக்கிறாப்புலன்னு பாருங்க. நடுவர் அவர்களே, சமைப்பதிலே சுகமில்லை. பாரதி வறுமையிலே ஒரு தன்னுடைய மனைவி செல்லம்மாளை பார்த்து சொல்லுகிறார், கீரை கூட்டு கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் கூட்டு கீரை குழம்பு. 4 நாளும் கீரை கூட்டையும் கத்திரிக்காய் குழம்பையுமே போட்டு போட்டு சலித்து விட்டதடி செல்லம்மா, ஆனால் நீ மட்டும் எனக்கு ஆண்டு முழுவதும் சலிக்கவே இல்லையடி செல்லம்மான. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். செல்லம்மா சமைத்தது புளித்து விட்டது, ஆனால் செல்லம்மா மட்டும்தான் புளிக்கவில்லை. தயவு செய்து நோட் திஸ் பாயிண்ட். எஸ் தனபால், யூ கேன் ப்ரொசீட். போன வாரம் என் பொண்டாட்டி காஜு கத்திரி கட்லெட்னு ஒன்று பண்ணாளுங்க. பொம்பளைங்க சமைச்சு முடிச்ச உடனே புருஷனுக்கு போடுறது இல்லை, பிளேட்ல வச்சு அதுக்கு அந்த சாசையெல்லாம் கோலம் போடுற மாதிரி போட்டு செல்போன்ல ஒரு போட்டோவை எடுத்து முதல் வேலை ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்றது தான் வேலை. புருஷனுக்கு சோறு போடுறது இல்லை, ஃபேஸ்புக்ல அப்லோடு பண்றது தான் முக்கியம். போட்டுட்டாளுங்க. மறுபடியும் எனக்கு சமையல் சாப்பிட்டு இருக்கிறேன், அதுக்குள்ள பார்க்குற 2000 லைக்கு, ஒரு 500 கமெண்ட். நெல்லை ஜெயந்தா, எங்க டாக்டர் ராஜமூர்த்தி எல்லாம் போட்டாச்சு லைக்கு. என் பொண்டாட்டியான இப்படி பார்த்தா, நான் அந்த கட்லெட்டு கொத்திட்டே இருந்தேன். இப்படி பார்த்தா, ஏன்ன 2000 பேர் லைக் போட்டிருக்கிறாங்க. நீ நோக்கம் தானே ஃபேஸ்புக்கில், நான் தானே ஃப்ரெண்டு போட்டையான. நான் சொன்னேன், அவ எல்லாம் பார்த்துட்டு போடுறாங்கடி, நான் ஒருத்தன் தாண்டி சாப்பிட்டு இருக்கிறேன். அவங்கெல்லாம் ஃபோனில் ஃபோட்டோவை பார்த்து மயங்கி லைக் போட்டாங்க. நான் தான் இப்போ சாப்பிட்டு வினையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. நடுவில் யதார்த்தமா சொல்றேங்க, மனைவி சமைக்கிறான்னு சொன்னா புருஷனுக்கு வாயில தண்ணி வந்தா டேஸ்ட். ஆனா எனக்கெல்லாம் என் பொண்டாட்டி சமைச்சானா கண்ணில் தான் தண்ணி வரும். காரம்னா காரம் கொப்பா, ஆனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்மா. நீங்க எத்தனை காரம் போட்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னால ஞாயிற்றுக்கிழமை எங்க அண்ணனும் ஊர்ல இருந்து வந்திருக்கிறாப்ல, அவங்க அண்ணனும் ஊர்ல இருந்து வந்திருக்கிறாப்ல. எல்லாம் கூட்டு குழம்புமா, சரி என்னடி பண்ணலான்னு 2 கிலோ மட்டன் எடுத்து குழம்பு வச்சாச்சு. ஒட்டுக்கா குழம்பு வச்சு எங்க அண்ணனை அவங்க அண்ணன் எல்லாத்தையும் ஒட்டுக்கா உட்கார வச்சு பரிமாறினா. எனக்கு உண்மையாவே நெஞ்சு படபடன்னு இருந்தது. 50-52 ஆயிருச்சு. நடக்கக்கூடாதெல்லாம் நடக்குதே, பரவாயில்லையன்ட்டு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறோம். கறி குழம்புல கரண்டை விட்டு ஆட்டி அடியிலிருந்து லெக் பீஸா எடுத்து அவங்க அண்ணன் பிளேட்ல ஊத்துனா. மறுபடி கலக்குன சட்டியில மேலால எடுத்து எங்க அண்ணன் பிளேட்ல ஊத்துனா 4 தேங்காய் துண்டு மட்டும் தான் கிடக்குது. அவங்க அண்ணன் பிளேட்டை பார்க்குற அடித்துண்டு கிடக்குது, எங்க அண்ணன் பிளேட்டை பார்க்குற 4 தேங்காய் சிப்பி கிடக்குது. இதை உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிற என் மனசுல எப்படிமா நீங்க வந்து உட்காருவீங்க? எப்படி பொண்டாட்டி என் மனசில் வந்து உட்காருவா? நிறைவாக சொல்லுகின்றேன், சமையலுக்கு அப்பாற்பட்டு சொல்லுகின்றேன், மனைவிமார்கள் எதை சமைத்தாலும் அது கணவன்களுடைய மனதிலே நிற்க முடியாது என்பதற்கு ஒற்றை செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். நீங்கள் சமைக்கின்ற பொருள்கள் உங்களுக்கு பெரிதாக தெரிகிறது, ஆனால் அதை ரசிக்கின்ற எங்களாகிய கணவன்மார்களுக்கு நிச்சயமாக நீங்கள் சமைக்கின்றவைகள் எங்கள் மனதில் நிற்பதே கிடையாது, எங்கள் மனதை தொடவல்ல, நெருங்கவே முடியாது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாம் அவங்க வீட்டில் நடந்ததை கலைஞர் தொலைக்காட்சி மக்களுக்கு அனுபவ பகிர்வு தான் அது. அப்படி தான் பேசுனாங்க. உண்மையிலே ஃபுட் அப்படிங்கிற வார்த்தை ஆகாரம், FOOD, அதில் இருக்க 2 ஓவை எடுத்துட்டு 2 ஈயை போட்டிங்கன்னா ஃபீடுன்னு ஆயிரும். ஃபீட்னா ஊட்டுறது. ஃபுட், ஃபீடு, இது 2க்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதான் இங்கிலீஷ்காரன் ஃபுட், ஃபீடு அது 2ஐயும் ஒரே மாதிரி சிலபிளில் வச்சுருக்கான். காரணம், நம்மளுடைய அன்பு பாசம் என்பதே சாப்பாட்டிலேருந்து தான் தொடங்குது. தாய்கிட்ட பால் அருந்த ஆரம்பித்ததில் தொடங்கி அந்த கிண்ணத்தில் அந்த பால் சாதத்தை போட்டு பிணைஞ்சு அந்த இடுப்பில் தூக்கி வச்சுட்டு ஒவ்வொரு பொருளாக காமிச்சு அந்த சாப்பாடை தாய் ஊட்ட ஆரம்பிக்கிறதுலேருந்து தொடங்குது. சாப்பாடோடு கலப்பது அன்பு பாசம் எல்லாம் சேர்ந்து வர்றதான் சாப்பாடு.
ஒரு உணவை சாப்பிடும்போது அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன சொல்கிறான்ட்டு வாயை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது மனைவியாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, பெத்த தாயாக இருந்தாலும் சாப்பிட்டு முடித்தோன்னே அப்படியே பார்ப்பாங்க. சில பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டேன். நல்லா இருந்துச்சா? ஏங்க புதுசாக ஒரு குழம்பு வச்சாங்க, மஷ்ரூம் குழம்பு. நல்லா தான் இருந்துச்சு, இதுக்கு சொல்லாமே இருந்திருக்கலாம். திருப்பி அடுத்த நாள் இன்னொரு புது வகையான ஒரு குழம்பு வைக்கிறா, எதுலேயோ பார்த்துட்டு சாப்பிட்டேன். வந்து சாப்பிட்டு, ஏங்க இந்த குழம்பு எப்படி இருந்துச்சு? அது குழம்பா அது? நான் ரசம்ல நினச்சேன். குழம்புயா என்னானே தெரியாமல் தின்றுருக்கானே, இந்த ஆளுக்கு சமைச்சு போட்டு ஏதாவது முக்காத்துட்டு பிரயோஜனம் உண்டா? ஒரு கருத்துமே சொல்லாமல் ஒருத்தன் சாப்பிட்டு முடிச்சான்னா அந்த சமைச்ச கை மனசு எவ்வளோ வேதனைப்படும். ஒரு சாப்பாட்டை ரசிக்க தெரியாதவன் நீ மற்றதுலையும் இப்படித்தானேயா இருப்ப? வச்சிருக்கிற குழம்பு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்ல தெரியலன்னா பட்டுப்புடவை நீ எப்படி ரசிப்ப? நான் எப்படி டான்ஸ் ஆடினா நீ ரசிப்ப? நான் பாட்டு பாடினா எப்படி ரசிப்ப? ஒன்றிலிருந்து தொடங்கி தான் எல்லாம். சாப்பாட்டில் நீ எப்படி ரசிக்கிறியோ அதை வச்சு தான் எல்லாம். அப்போ வெறும் சோறு மட்டும் போதுமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில்? அதை மீறி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஒரு நாளைக்கு 3 நேரம் போடக்கூடிய ஒரு சாப்பாட்டில் ஒரு மனைவியினுடைய தரத்தை ஒரு மனிதன் முடிவு செய்கிறான்னா அவன் வெறும் சாப்பாட்டு ராமனாக தான் கருதப்படுவான். அதை மீறி ஒரு மனைவியினுடைய கடமை எதில் இருக்குது? தன்னுடைய நண்பர்கள் வர்ற நேரத்தில் தன்னுடைய நண்பர்கள் முன்னாடி தன் கணவனை விட்டு கொடுக்காமல் பேசுகிறா பற்றியா மனைவி? அந்த இடத்துல இருக்கு மனைவி என்பவள் யார் அப்படின்னு. தன்னை சார்ந்த உறவினர்கள் வரும்போது தன் வீட்டு உறவினர்களைப் போலவே அவளை பாசமா பரிமாறி அவர்களோடு அன்பு பாசத்தோடு இருப்பதை பார்க்கும்போது இந்த அன்பு 1000 மடங்கு உயர்வுடைய. எனக்கு போடுற சாப்பாட்டை விட என் பிள்ளைய நீ கவனிக்கிறதுக்காக பண்ணுற தியாகம் இருக்கு பார், அது எல்லை இல்லாததுங்கிறான். ஒரு கணவனுடைய இலக்கினை அடைவதற்கு உதவி செய்வது, கணவன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது கூட சேர்ந்து மகிழ்ந்திருப்பது. கணவனுக்கு கிரிக்கெட் மேட்ச் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அவன் ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்குள்ளே ஸ்கோரை நோட் பண்ணி இந்தியா இவ்வளவு இங்கிலாந்து இவ்வளவு ஸ்கோருங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் மேட்ச் பார்க்காம விட்டேன் எப்படி? அந்த நேரத்தில் கொடுக்குற உளுந்த வடையும் சட்னியும் சாப்பிட்டு முடிச்சோன்னே தொண்டைக்குள்ளே கீழே இறங்கி போனோன்னா அதனுடைய மேட்ரே வேற. ஆனால் அதையும் மீறி ஒரு கணவனை ஒரு மனைவியால் தொட முடியும் என்று சொன்னால் அந்த கணவனுடைய பாரத்தை கூட சேர்ந்து சுமப்பது, அந்த கணவனுடைய லட்சியத்தை அடைவதற்கு உதவி செய்வது, கணவனை மகிழ்ச்சிப்படுத்துவது, கணவனுடைய அழகியலை ரசிப்பது. கணவனுக்கு பழைய பாட்டு பிடிக்கும், உனக்கு புது பாட்டு பிடிக்கும்னா வம்புக்கு நீயும் பழைய பாட்டை கேளு. அந்த இடத்துல தியாகம் பண்ணுறாபார், அந்த தியாகத்தில் இருக்கு வாழ்க்கை. வெறும் உணவினால் ஒரு மனைவி கணவனின் மனதை தொட முடியாது. அதற்கு மீறிய ஒரு வாழ்க்கை மனிதனுக்கு உண்டு என்பதை சொல்லி இந்த விவாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.